ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் நேச்சர் அடிக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கேரளாவில் இருக்கிற வாகமன்ங்கிற ஒரு பிளேஸ் தான். ஸோ அந்த வாகமன் பிளேஸ் வந்து கேரளாவில் ஒரு முக்கியமான பிளேஸாக இருக்குது. ஸோ இடுக்கின்னு நான் ஒரு வீடியோவில் கேரளா பிளேசஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அது பக்கத்துலேயே கோட்டயம் மாவட்டம் கேரளாலே இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த வாகமன்கிற பிளேஸ் ஒன்று இருக்குது. வாகமன் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு மலை சார்ந்த பகுதி தான், அதுவும் ஒரு குளிர்ச்சியான பகுதி. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். வெல்கம் டு ஸோ நீங்கள் கேட்பீங்க, வாகமனில் நிறைய பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னா வாகமன் குருசுமலா சர்ச். ஸோ இந்த சர்ச் எப்படி ஒரு ஸ்பெஷல்னால், நீங்கள் நிறைய சர்ச் போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இடத்துல, அதாவது ஒரு சர்ச் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ வாகமனில் என்னென்னா, ஒரு மலை மேலே, அதாவது ஒரு பாறை மேலே இயற்கை நேச்சருடன் அந்த சர்ச் இருக்கும். அதாவது அந்த இயேசு சிலை அதெல்லாம் அப்படியே அங்கே இந்த கல் மேலேயே இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு நேச்சரோட உங்கள் சர்ச்சை நீங்கள் இது பண்ணிட்டு வரலாம், பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாகமனில் அது ஒரு ஸ்பெஷலான இடம். கிறிஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு இடம், சூப்பரான ஒரு இடம். கண்டிப்பாக போய் பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம வாகமனில் பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னா கரிக்கடு வியூ பாயிண்ட். ஸோ கரிக்கடு வியூ பாயிண்ட் அதெல்லாம் என்னென்னா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு நேச்சரான ஒரு வியூ கிடைக்கும். ஒரு மலை மேலே அங்கேருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நேச்சரை ரசிக்கலாம். அது பக்கத்துலேயே ஒரு மலைக்கு மேலே ஏறுற மாதிரி ஒரு ரோடு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் செம்ம என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக நேச்சராக இருக்கும். கேரளானாலே உங்களுக்கு தெரியுங்க, மேக்ஸிமம் நேச்சரின் அரசினா கேரளான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய இருக்குங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் நிறைய வியூ பாயிண்ட்டை கேட்ச் பண்ணலாங்க. அந்த க்ளவுடு, அந்த மலைக்கு கிட்ட இருக்கிற க்ளவுடு, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக தெரியும் அங்கே கரிக்கடு வியூ பாயிண்ட்லேருந்து. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே எக்ஸைட் ஆகிடுவீங்க அங்கே நின்று. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ்க்கு போங்க. நெக்ஸ்ட் வாகமனில் நாங்கள் பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னா வாகமன் பேராகில்டிங். பேராகில்டிங்னால் உங்களுக்கு தெரியும், பேராசூட் தான். ஸோ ஒருத்தர் உங்கள் கூட சேர்ந்து வருவார். அங்கே இருக்கிற மலை சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் சுற்றி கட்டுவார் ஒரு பேராசூட் மூலியமாக. ஸோ அவ்வளோ சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க அந்த பேராசூட்டில் போனீங்கன்னா. நீங்கள் இது வரைக்கும் நான் பேராசூட் பார்த்ததில்லை, நான் அது வரைக்கும் அது மேலே ஏறி நான் இது பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க. வாகமன் பேராகில்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த பேராசூட் போகிறதுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னா 3500 ஒரு ஆளுக்கு. ஸோ நீங்கள் நினைப்பீங்க 3500 கொடுத்துட்டு நாங்கள் அதில் போய் ஏறணுமா அப்படின்னு நினச்சா சரியான ஒர்த்துங்க. 3500க்கு நீங்கள் பறந்துக்கிட்டே ஒரு இயற்கையான மலைகளை ரசிக்கிறதுனா அது அவ்வளோ ஒர்த்து. சொல்லப்போனால் கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாகமன் மேடோஸ். வாகமன் மேடோஸ் அப்படின்னா மலை சார்ந்த புல்வெளிகள். ஸோ அங்கே ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அங்கே ஒரு லேக் இருக்குது. அதாவது அந்த புல்வெளி பக்கத்துலேயே கீழே ஒரு லேக் மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே போட்டிங்லாம் இருக்குது, போட்டிங் இருக்குது. ஆனால் அது ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரில அந்த போட்டிங்கில். ஸோ போனீங்கன்னா அங்கேயும் சூப்பராக இருக்குங்க. அதாவது எதுவுமே இல்லாமல் அந்த இது மட்டும், அந்த மலை மட்டும் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இது சொல்லுவாங்களே ஓப்பன் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த புல்வெளி, அந்த லேக், நேச்சர், அவ்வளோதான். இந்த மூணையும் நீங்கள் ரசிக்கலாம்னா வாகமன் மேடோஸ் போங்க.
அங்கே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வாகமனில் பார்க்க போகிறது முருகன் மலை, அதாவது முருகன் ஹில். முருகன் ஹில் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பீங்க. கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு முருகன் கோயில் இருக்குது. மயிலும் இருக்குது. அங்கே மயிலோட சிலை அங்கே ஒன்று இருக்குது. கல் மேலேயே அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய கல் இருக்குங்க, அதாவது ரவுண்டாக ஒரு கல், அதை ஒரு பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த முருகன் ஹில்லில் அந்த கல் தான் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு திங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கல் பார்க்குறதுக்கே. ரவுண்டாக பிளாக் கலரில், அதாவது அவ்வளோ பெரிய கல்லை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு கல் அங்கே தான் இருக்குது முருகன் மலாவில். ஸோ போனீங்கன்னா, வாகமன் போனீங்கன்னா கண்டிப்பாக முருகன் மலா போங்க. ஒரு சின்ன தரிசனம் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டும் கிடைக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு நிறைய பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாகமனில் உலுப்புனி டாப் ஸ்டேஷன். டாப் ஸ்டேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு மலை பகுதி, மலை உச்சி மேலே அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உலுப்புனிங்கிற ஒரு இடத்த ஃபுல் வியூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அதான் டாப் ஸ்டேஷனுங்கிறாங்க. ஸோ அங்கே நிறைய, அதாவது உங்கள் மலைக்கு மேலே நீங்கள் நடந்த ஃபீலே இருக்கும். ஃபுல்லாக புல்வெளி. இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த புல்வெளி நடந்து போகிற நிறைய மலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய புல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மலை நினச்சாலே நிறைய கல்லுகள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ அங்கே அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லாக இருக்கும். நீங்கள் அப்படியே அதுக்கு மேலே நடந்தே போகலாம், செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூவை கவர் பண்ணிடலாம். உலுப்புனி டாப் ஸ்டேஷன் மறக்காமல் போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்குவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வாகமனில் பார்க்க போகிறது வந்து வரட்டு மேடு. அதுலேயே நீங்கள் நிறைய நினைக்கலாம். வரட்டு மேடுனா என்ன? ஒன்றுமே இருக்காதாங்க, ஒரு மேடு, அவ்வளோதான். அந்த மேட்டுக்கு அவ்வளோ ஸ்பெஷல். அந்த மேடில் வந்து நிறைய பைக் ரேஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த நிறைய சேனலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு குட்டி பைக்கை வச்சுக்கிட்டு அந்த மேடு மேலே ஏறி 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 வேகமாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரேஸ்லாம் அங்கே தான் நடந்திருக்கு. அது ஒரு ஸ்பெஷலான இடமா கேரளாவில், வரட்டு மேடில் அந்த பைக் ரேஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம். ஸோ நிறைய ஆடியன்ஸ்லாம் வருவாங்களாம் அந்த ரேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே அதாங்க ஸ்பெஷல், அதாவது அந்த பைக் ரேஸ்காரங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் போனீங்கன்னா கூட ஏதோ கொஞ்சம் அங்கிட்ட இருந்து சுற்றிட்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாகமனில் கிளாஸ் பிரிட்ஜ், அதாவது கண்ணாடி பாலம். ஸோ கண்ணாடி பாலம் அது வந்து எப்படின்னா, ஒரு மலையிலிருந்து அப்படியே எந்த பேலன்ஸும் இல்லாமல், ஆக்சுவலி அது ஒரு 50 மீட்டர் அல்லது 100 மீட்டர் வரைக்கும் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதாவது கண்ணாடி பிரிட்ஜு, எந்த பேலன்ஸும் இல்லாமல் நீங்கள் அதில் நடந்து போய் அந்த வியூவை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கீழே பார்த்தா அப்படியே தெரியும் நீங்கள் நடந்து போகிறது. ஸோ அங்கே போய் நல்ல ஒரு வியூ கிடைக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக போய் நின்னீங்கன்னா அந்த அளவுக்கு செம காற்றடிக்கும். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், சுற்றி எதுவும் இல்லாமல் ஒரு பிரிட்ஜு அப்படியே போகுது டைரெக்டாக, எந்த பேலன்ஸும் இல்லாமல் அப்படியே நடந்து போகிறீங்க நீங்கள். அந்த லாஸ்ட்டாக நீங்கள் அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. போனீங்கன்னா அங்கே மறக்காமல் போங்க, கிளாஸ் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் நம்ம வாகமனில் பார்க்க போகிற பிளேஸ் என்னன்னா பலோலுக்கும் பரா. அது ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸில் என்ன ஸ்பெஷல்னால், அது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை அவ்வளோவா. ஸோ குளிக்க முடியாது அந்த வாட்டர் ஃபால்ஸில். குளிக்க முடியலனாலும் ஸோ அங்கே இருக்கிற ஒரு நேச்சர் உங்களுக்கு செமையாக இருக்கும். ஸோ அங்கே வர்ற வாட்டர் ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, 2 பக்கமும் மலை, சென்டரில் தண்ணி மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதோட வாட்டர் ஃபால்ஸோட வியூ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டேன் பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். குளிக்கிறதுக்கு அளவு இல்லை, நீங்கள் வந்து அதுக்கு கீழே வேணால் தண்ணி இருக்கும்ல, ஸோ அங்கே போய் நீங்கள் சும்மா உங்களை முடிஞ்ச வரைக்கும் பாத் பண்ணலாம். ஆனால்
நீங்கள் போய் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வாகமானில் பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னா டீ லேக் போட்டிங். ஸோ டீ லேக் போட்டிங் அப்படின்னு நினச்சோன்னே நீங்கள் எல்லாம் அண்ணா போட்டிங் போகிறப்ப டீ கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபுல்லாக டீ இலை தோட்டம் தான் அங்கே. அதாவது டீக்கு போடுற இலை அது வந்து அங்கே தான் வளருது. ஸோ ஒரு மலை, அதை சுற்றி லேக் இருக்கும், அங்கே சுற்றி காட்டுவாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் போனாலே ஒரு ஸ்மெல் அடிக்கும், அதாவது அந்த டீ தூள் வாசனை அப்படியே அடிக்குங்க. அந்த அளவுக்கு நேச்சரான ஒரு ஸ்மெல்லோடு நீங்கள் அங்கே போட்டிங் பண்ணலாம். அது பார்க்கவே ஒரு செம வியூவாக இருக்கும். நடுவில் சென்டரில் மலை இருக்கும், அதை சுற்றி லேக் இருக்கும். அந்த போட்டிங்லாம் அவங்க கூப்பிட்டு போவாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வேணால் போனாலும் ஜாலியாக தான் இருப்பாங்க. போட்டிங்னாலே மேக்ஸிமம் யார் கூட போனாலும் ஜாலியாக தான் இருக்கும். எந்த போட்டிங்காக இருந்தாலும் சரி, சின்ன போட்டிங்கோ பெரிய போட்டிங்கோ, போட்டிங்னு சொன்னாலே ஒரு ஜாலி மூமெண்ட் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னா வாகமன் இந்த பைன் வாலே ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. கேரளா, ஊட்டி, கொடைக்கானல். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் பைன் ஃபாரஸ்ட் பார்க்காம வர முடியாது. ஸோ அதே ஸ்பெஷல் தான் வாகமன்லேயும் ஒன்று இருக்குது. பைன் ஃபாரஸ்ட்னால் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய மரங்கள் இருக்கும், குச்சி 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 மரமாக ஒல்லியாக இருக்கும். நீங்கள் எங்கே போய் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டீங்கன்னு கூட தெரியாது. ஸோ அவ்வளோ மரங்கள் இருக்கும். அந்த மரம்லாம் நீங்கள் எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், கதை முடிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ மரங்கள் இருக்கும். ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக பைன் வாலே ஃபாரஸ்ட் போங்க. ஒரு காடு மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். பார்த்து நல்லா ரசிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்டோடு வரலாம். நல்ல ஒரு நிறைய ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் நாங்கள் வாகமானில் இருக்கிற பிளேசஸ் தான். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கேரளா போய் வாகமான்கிற பிளேஸ்க்கு போனாலே போதும். நீங்கள் எவ்வளோ பிளேசஸ் அதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துடலாம். இதுக்கும் மீறி நான் ஒரு கேரளா வீடியோ போட்டிருக்கேன். அது டாப் 10 பிளேசஸ் கேரளாக்குள்ளேயே இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் இல்லை. தேங்க்யூ.